தாம்பரத்தில் கடை வச்சிருக்கோம். சென்னை போட்டு உரிமையாளர். தாம்பரத்தில் முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் தாம்பரத்தை ஒரு குட்டி சிங்கப்பூராக மாற்றுவேன்னு தன்னுடைய தேர்தலில் போட்டியிடும் போது சொன்னார். இப்போ தாம்பரம் சமூக சாலையில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் வியாபாரத்தை மிகவும் நலிந்து வண்ணமாக சமூக ரோடுக்கு வரக்கூடிய வழிகளை மேம்பாலம் கட்டுகின்ற பேரில் ஒரு நொண்டி மேம்பாலத்தை கொண்டு இறக்கி சண்முக சாலையில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒட்டுமொத்த வியாபாரிகளின் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மேம்பாலமுடைய கட்டுமான பணிகள் முடிவு பெறாமலேயே அவசரமாக பிரதான சாலையாக இருக்கக்கூடிய சண்முக சாலையை இன்னைக்கு மூடிவிட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய நகராட்சிக்கு சொந்தமான 142 கடைகளை 1142 கடைகளை மாற்றி அமைத்து அந்த கடையை இருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கே அந்த கடைகளை ஒப்படைக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்து சென்ற சட்டமன்ற தேர்தலில் வியாபாரிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இந்த 142 வியாபாரிகளும் தினமும் கடையில் உட்காரும் போது நாளைக்கு எப்பொழுது வாய்தாங்கிற எண்ணத்தோடு தானே உட்கார்ந்து இருக்கின்றார். காரணம் என்னென்று சொன்னால், வியாபாரி சங்கத்திலே பொறுப்பில் இருந்து கூட வியாபாரியுடைய கஷ்டத்தை அறியாமல் இவர்களெல்லாம் அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு தினமும் வியாபாரிகளுடைய அனைத்து வியாபாரிகளும் கோர்ட்டுக்கும் கடைக்கு வரக்கூடிய வேலையாக இப்போ இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வியாபாரிகளுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான நன்மையும் செய்யாத சட்டமன்ற உறுப்பினர் எந்த அடிப்படையில் ஓட்டு கேட்க வருகிறார் என்று தெரியவில்லை. இந்த 142 நகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் மட்டும் 1142 கடைகள் மட்டும் நகராட்சிக்கு சொந்தமான கடைகள், சண்முக சாலையில் இருக்கக்கூடிய பிரதான மற்ற கடைகள், இதெல்லாம் இந்த மேம்பாலத்துடைய சண்முக சாலை அடைப்பின் காரணமாக வியாபாரத்தில் நலிநடைந்து தினமும் வட்டிக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு புரோட்டா கடைக்காரர் தூக்கு போட்டு தற்கொலை செய்வதற்கு கூட தயாராகிவிட்டார். காரணம் என்று சொன்னால், ஒவ்வொன்று நல்ல முறையில் ஓடிக்கின்ற வியாபாரம் இந்த சண்முக சாலை அடைக்கப்பட்டதன் காரணமாக வியாபாரம் பாதியாக குறைந்துவிட்ட நிலையில் இப்போது வியாபாரிகள் மிகவும் நெளிந்த வண்ணமாக இருக்கின்றார். சங்கத்துடைய தலைவர் வெள்ளை அண்ணாச்சி வியாபார சங்க தலைவர் அடிப்படையில் உள்ள நுழையும் போது வெளியூர்ல இருந்து இங்கே நீ என்ன அதிகாரம் பண்ணிக்கிறாய் என்று அண்ணாச்சி வெள்ளையன் அவர்களை அடித்து விரட்டினவர் தான் இந்த வியாபார சங்கத்துடைய தலைவர். ஆனால் வெள்ளையின் தலைமையில் இருக்கக்கூடிய வியாபார சங்கத்துக்கு இவர் தான் தலைவர் என்று சொல்லி எந்த விதமான வியாபாரிகளுக்கும் இதுவரைக்கும் ஆதரவாக ஒரு செயல் கூட செஞ்சது கிடையாது. நகராட்சிக்கு சொந்தமான கடைகளாக இருக்கட்டும், பொதுவாக இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், எந்த விதத்திலும் வியாபாரிகளுக்கு இவர் என்ன செஞ்சதில்லை, ஒரு நன்மை கூட செஞ்சது கிடையாது. மாறாக 2 ஃப்ளோருக்கு மேலே ஒரு செங்கலை தூக்கி வைத்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கடைக்கு முன்னாடி போய் நின்று கட்சி நிதி, மாவட்ட நிதி, தேர்தல் நிதி வாங்கிட்டதுக்கு பிறகுதான் அவன் 3வது பிள்ளரை கட்ட முடியும். இதுதான் தாம்பரம் நடக்கக்கூடிய தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி.